ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் வினோ கார்த்தி. இன்னைக்கு தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். அவங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி அதை எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மசாலா பொடி என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மல்லி, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி நாட்டு பொன்னியில் தான் நம்ம பண்ணுறோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கர் விசில் மூடி வச்சு 5 விசில் வச்சுக்கலாம். நாட்டு பொன்னினால நான் 5 விசில் வச்சுருக்கேன். இதே நீங்கள் சீரக சம்பா அரிசியில் பண்ணிங்கன்னா 15 நிமிஷம் அரிசி ஊற வச்சுட்டு ஒரு விசில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஒன்று கூட அடி பிடிக்கல, நல்லா வந்திருக்கு. இந்த தக்காளி சாதம் ரொம்பவே ஈஸி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் சைடிஷ் மீன் மேக்கர் வச்சுருக்கேன். நீங்கள் ஆனியன் ரைத்தா கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.